இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு தான். ஏன்னா இந்த மாநாடு வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடு நடக்குது, இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்து வட இந்தியா முழுவதுமே வந்து போயிடுச்சு. பிரதமர் மோடி அவர்கள் அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலும் ஒரு சூத்திரர் அப்படின்ற இடத்துல இருக்கிறவர், அவர் பிராண பிரதிஷ்டை செய்கிறாருன்னா அதை நீங்கள் வரவேற்க தானே செய்யணும், ஏன் எதிர்க்கிறீங்க? மசூதி இருந்தது. மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அங்கே தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்திய போது புத்தர் சிலை தான் வந்தது. வார்த்தைக்கு வார்த்தை பௌத்தம் பேசக்கூடிய நீங்கள் ராமருக்கு எதிராக பேசும்போது மட்டும் அது சைவத்தை கொண்டு வந்து நாங்கள் சைவர்கள்னு சொல்லுவது சரியா இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. திமுக, அதிமுக, விசிக என்கின்ற அந்த இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டோம். பாமக இருக்கு, பாமக இல்லை, ஃபீல்டு அவுட். பாமக எப்போ அவுட் ஆயிடுச்சு. திமுக வந்து கூட்டணி கட்சியிலேயே போய் தொகுதி கேட்டால் அவங்க வந்து இந்த ரிசர்வ் தொகுதியாகவே கொடுக்குறாங்க, பொது தொகுதியை கொடுக்க மாட்டாங்க. அந்த குற்றச்சாட்டு தான் சார் பிரச்சனையாக இருக்குது. அதைத்தான் பொது தொகுதியை நாங்கள் கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை எப்படி நாங்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்கணுமோ அதே போன்று தமிழ்நாட்டில் உங்களை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்ட்டு கடந்த காலத்திலே பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. நீங்கள் ஏன் திமுகவை நம்புறீங்க, அதிமுக நம்புறீங்க, திராவிட கட்சி நம்பாதீங்க, வெளியேறி வாங்க, உங்கள் மேலே நல்ல இமேஜ் இருக்குது பொதுமக்கள் மத்தியில், நீங்கள் வந்து உங்கள் க்ளீன் ஹேண்டு, பாஜகவோடு சேர்ந்தால் தமிழக முதலமைச்சர் ஆக்குவதாக அவங்க உறுதி கொடுத்தாங்க. இப்போ இந்த மொழிக் கொள்கை சொன்னீங்க, ஒரு கடைசியாக நடந்த மீட்டிங்கில் கூட ஹிந்தியில் பேசுங்கன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறதும், ஹிந்தியில் பேசுகிறத மொழிபெயர்க்கணும்னு சொல்லி இங்கேருந்து போன எம்பிக்கள் கேட்குறதும், அப்போ மொழிக் கொள்கைன்ற இடத்துல வந்து ஒரு இடத்துல கூடும்போதே அவங்களால வந்து சரியாக அதை புரிஞ்சுக்க முடியலையா? எங்கே நடந்துச்சு? இப்போ கடைசியாக மும்பையில் நடந்த கூட்டத்தில் அது வந்து அந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் மத்தியில் எல்லோருக்கும் ஹிந்தி தெரியும் என்பதால் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அது தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களே எங்களுக்கு ஹிந்தி தெரியான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த கோரிக்கை கைவிடப்பட்டது. எல்லாருமே வந்து எம்பிக்களாக இருக்கிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு வர்றாங்க, ஹிந்தி தெரியும், புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றனால அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஹிந்தி தெரியாது, ஆங்கிலத்தில் பேசுங்க, நீங்கள் வந்து ஹிந்தியில் பேசுனீங்கன்னா நாங்கள் தமிழில் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வந்தோம்னா அங்கே சமரசம் ஆயிடுச்சு. அது வந்து எது பெருசாக ஒரு பிரச்சனையாக வெடிக்கலையே. ஆனால் அதுதான் பிரச்சனையாக வெடிச்சிருச்சு. அதுதான் வந்து கட்சிகள் ஒன்று கூடுவதற்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் அது வதந்தி, எதிர்கட்சிகள் வந்து பரப்பிடக்கூடிய ஒரு வதந்தி. இந்தியா கூட்டணி மிக தெளிவாக இருக்குது. தொகுதி பங்கீட்டில் ஒரு இழுபறி வரதா செய்யும், அது எல்லா இடங்களையும் இயல்பாக இருக்கிறது. எனக்கு இத்தனை தொகுதி, உனக்கு அத்தனை தொகுதி, என் கட்சி பெருசு, உன் கட்சி பெருசு அப்படின்ற அந்த வாதம் வந்து இயல்பாக இருக்கக்கூடியதான். எல்லா இடங்களையுமே அது இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் ஓடி அடைஞ்சிடும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிஜேபியை வந்து சென்ட்ரல்லேருந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க எல்லோருமே. கடந்த காலங்களில் தனித்தனியாக இருந்தாங்க. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து 2014 முன்னாடி இருந்து இதை வலியுறுத்துகிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒன்று சேரணும், பிஜேபிக்கு எதிராக பிஜேபி வளர்ந்து வருது, எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் கோரிக்கை வச்சார். பிஜேபி வெற்றி பெற்ற பிறகு அந்த கோரிக்கை அழுத்தம் திருத்தமாக எல்லா இடங்களிலும் வந்து எதிர்கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை வேணும்னு வலியுறுத்தினார். அது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை பார்க்கும்போதும் சரி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டின் மேலிட பொறுப்பாளராக வரக்கூடிய அத்தகைய தலைவர்களையும் சந்திக்கும் போது சரி, நீங்கள் வந்து எதிர்கட்சியெல்லாம் ஒருங்கிணைங்க. ராகுல் காந்தியை பார்க்கும்போதே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அந்த கோரிக்கையை முன் வச்சார். எதிர்கட்சியெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றா திரட்டி ஓரணிலே ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அது சாத்தியமாகிறது. இந்தியா கூட்டணி உருவாகுவதற்கு தலைவர் எழுச்சி தமிழுடைய பங்கும் ஒரு பெரிய பங்கு தான் அது. ஓகே சார், இப்போ திமுக, அதிமுக, மதிமுக போன்ற இப்போ திமுக, அதிமுக, மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுன்னு எல்லா குழுவுமே அறிவிச்சிட்டாங்க. இப்போ விசிக வந்து அந்த குழு எப்போ அறிவிக்கப்படும்? நாங்கள் வந்து இன்னும் தேர்தல் தொடர்பான எந்த குழுவுமே நாங்கள் வந்து அறிவிக்கலை. இப்போதைக்கு மாநாட்டுக்கான குழு தான் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தேவை இப்போது மாநாடு தான். இது வர ஜனவரி 26 இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு தான். ஏன்னா இந்த மாநாடு வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடு நடக்குது, இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தி வந்து வட இந்தியா முழுவதுமே வந்து போயிடுச்சு. இப்போ எங்கள் மாநாட்டிற்கு பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து வர்றாங்க. எங்கள் கட்சி வந்து ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, அங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவர்களும் சேர்ந்து இந்த மாநாட்டில் வந்து ஒரு பெருந்திரளாக கலந்துக்கிறனால இந்த மாநாட்டுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் வந்து எங்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக தலைவர்லேருந்து கடைகோடி தொண்டன் வரை இப்போதைக்கு நாங்கள் மாநாட்டு வேலை தான் இருக்கிறோம். மாநாடு முடிந்த பிறகு தான் தேர்தலுக்கான பணியை நாங்கள் தொடங்குவோம். இது தேர்தலுக்கான முதல் பணி இந்த மாநாடு. இப்போ அடுத்து வந்து ராமர் கோயில் திறப்பு விழா நடந்துக்கிட்டு இருக்கு.
நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்திலும் கூட மோடி அவர்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் வந்து விசிக தரப்புல இருந்தால் ரொம்ப அதிகமாக வருது. அதற்கான காரணம் என்ன? குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலோ ஒரு சூத்திரர் அப்படின்ற இடத்துல இருக்கிறவர், அவர் பிராண பிரதிஷ்டை செய்கிறாருன்னா அதை நீங்கள் வரவேற்க தானே செய்யணும். ஏன் எதிர்க்கிறீங்க? இது வந்து வெறும் ஆன்மீகத்தால் நடப்பது இல்லைங்க. ஒருவருடைய கடவுள் நம்பிக்கையை நாம் வந்து குறைத்து மதிப்பிடலை. அது அவருடைய தனிப்பட்ட நபரின் உரிமை. ஆனால் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர், ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்கும் தலைவர் வந்து அவர் தான். தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர் அவர் தான். தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு யார் பிரைம் மினிஸ்டரு? அவர் தான். அன்னை சோனியா காந்திக்கு இவர் தானே பிரைம் மினிஸ்டரு. ஆமாம். அப்போ அவரை வந்து இவர் தான் என்னுடைய பிரைம் மினிஸ்டர், நாம் வந்து ஓட்டு போடுறோமோ போடாமல் இருக்கிறோமோ அது வேற. ஆனால் அந்த நாட்டை வந்து தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. சரி. இந்தியா வந்து பல்வேறு மதங்களை சார்ந்த பல்வேறு மதங்கள் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. பல்வேறு மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி அமையலை. அந்த மாதிரியான ஒரு கூட்டு கலாச்சாரம் உள்ள, கூட்டு பண்பாடு உள்ள ஒரு நாடு தான் வந்து இந்தியா. அப்படி இருக்கிற நாட்டுக்கு தலைமை பொறுப்பில் வரக்கூடியவர் எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்கணும். இப்போ இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அறியாமை, இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை, இதை வந்து அரசியல் லாபத்துக்காக, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த ஆன்மீகத்தையும் இந்த மக்களிட இருக்கக்கூடிய அந்த யதார்த்தமான கடவுள் நம்பிக்கையும் அரசியலாக்கி அதை அறுவடை செய்வதை நாங்கள் வந்து எதிராக வந்து பேசிகிட்டு இருக்கோம். ராமர் கோயில் என்பது அது அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் வந்து இன்னைக்கு கட்டியிருக்கீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அயோத்தியில் இது போன்ற ராமர் கோயிலே கிடையாது. ராமர் கோயில் இருந்ததற்கான எந்த வரலாற்று ஆதாரங்களும் கிடையாது, சுவடுகளே கிடையாது. மசூதி இருந்தது. மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அங்கே தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்திய போது புத்தர் சிலை தான் வந்தது, ராமர் சிலை வரல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய துணைவியார் இன்றைக்கு இறந்துட்டார். அவங்க அன்னைக்கு இருந்தபோது அவங்க சொன்னாங்க, இது முன்னாடி வந்து இது ஒரு புத்த கோயிலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்த கோயில்கள் இந்த நாடு முழுவதும் இடிக்கப்பட்டு, பௌத்த கோயில்கள், பௌத்த மடாலயங்கள் இடிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து அதை வந்து நீங்கள் சிவன் கோயிலாக மாற்றிருக்கீங்க, பெருமாள் கோயிலாக மாற்றிருக்கீங்க. இப்போ யாராவது வந்து ஒரு புத்த பிக்கு வந்து எங்கள் புத்த கோயில் இடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலை கட்டியிருக்கீங்க, அதில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து இடிச்சிட்டு நாங்கள் வந்து புத்த கோயிலை கட்ட போகிறோம்ட்டு ஒரு புத்த பிக்கு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குறீங்களா? தலாயிலாமாவுக்கே அடைக்கலம் கொடுத்த நாடு. சரி, இருக்கட்டுங்க. இப்போ அதே மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்துல புத்தர் சிலையாக வருதுல. இந்தியாவில் எத்தனையோ புத்த மடாலயங்கள் இருக்குது, பௌத்த விகார்கள், புத்த பிக்குகள் இருக்காங்க. சரி. அந்த புத்த பிக்குகளுக்கான நிறுவனங்கள் இருக்குது, புத்த மதத்தின் தலைமைப்பட நிறுவனங்கள். இப்போ இவங்க யாருமே போய் அப்போ இந்த சிலை வந்து புத்தர் சிலையாக கிடைக்குது, இது வந்து புத்தர் கோயில் இருந்த இடம், அப்போ இங்கே ராமர் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராவது கிளைம் பண்ணாங்களா? இல்லைங்க. இது காலத்தால் வந்து மாற்றப்பட்டது தான். நீங்கள் வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பில்டிங் இருந்திருக்குமா? இருக்காது. வேறு ஏதோ ஒரு கட்டடங்கள் இருந்திருக்கலாம், வேறு யாருடைய பயன்பாட்டில் இருந்திருக்கலாம். அதை அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம் தான் வந்து பாபர் மசூதி. அதை போய் இடித்து நீங்கள் கற்பனையால் உருவாக்கப்பட்ட ராமாயணம் என்பது வரலாற்று நிகழ்வு அல்ல, ஒரு இதிகாசம். ஒரு இதிகாசம் கற்பனையால் உருவாக்கப்பட்டது. எவனோ ஒருவன் உட்கார்ந்து வேலை வெட்டி இல்லாமல் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு இருங்க, இதிகாசனம் அப்படி இருங்க, அது பல்வேறு கேரக்டரை உருவாக்கிட்டாங்க. இப்போ ராமன் என்பவர் அயோத்தியை ஆண்டாரா? அரண்மனை இருந்ததா? ராமனுடைய பெற்றோர்கள் வந்து யார்? இன்றைக்கு இருக்க தசரன் சொல்ல யாரும் சொல்லலாம். மக்கள் கிட்ட அந்த நம்பிக்கை வலுவா இருக்கு, நம்ம அதை இழிவுபடுத்தாங்க. மக்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்தலைங்க. இந்த நம்பிக்கையை அரசியல் ஆதாயமாக்கி அதை அறுவடை செய்து இந்த நாட்டுடைய மக்களை வந்து பிளவுபடுத்துறீங்களே. உங்க கையில கிடைச்ச அதிகாரத்தை நீங்க தவறா பயன்படுத்திட்டு இருக்கீங்களே. நீங்க என்ன செய்யணும்? உங்க கையில அதிகாரம் கிடைச்சிருச்சு, 130 கோடி மக்களையும் வந்து சமமா வழி நடத்துங்க, சட்டத்தின் அடிப்படையில் சமமா வழி நடத்துங்க. நீங்க ஏன் வந்து நீ இந்து, நீ கிறிஸ்டின், நீ முஸ்லீம், நீ பழங்குடி, நீ தலித்துன்னு பிரித்து வச்சு இருக்கிற சாதிய சிந்தனை படைத்தவர்கள் எல்லாமே தனித்தனி சங்கத்தை உருவாக்கி எல்லாரையுமே இன்றைக்கு வந்து இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் வந்து இன்றைக்கு எதை பற்றி விவாதிக்கிறாங்க? ராமர் கோயில் பற்றி. முழுக்க ராமர் கோயில் மட்டும் இல்லைங்க, முழுக்க வந்து எங்கே போனாலும் சாதி, மதம், இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா என்ற விவாதத்துக்குள்ளே தள்ளிட்டாங்க. பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விவாதம் கிடையாது. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் சம்பவங்கள் நடக்கும், அதை கண்டித்து பேசுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க, அப்படியே போயிடும்.
இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் என்ன விவாதம் நடக்குது, எங்கே போனாலும் என்ன விவாதம் நடக்குது, முழுக்க இது சம்மந்தமாக உணவு சம்மந்தப்பட்ட விவாதம், மாட்டுக்கறி தின்னக்கூடாது, உடை சம்மந்தப்பட்ட விவாதம், ஹிஜாப், அது ஹிஜாப் போடக்கூடாது. இப்படி மக்களுடைய இயல்பான சிந்தனையிலேருந்து இந்த மக்களை இந்த சிந்தனை பிடுங்கி வேறு ஒரு சிந்தனைக்குள்ள அந்த மக்களை திணிக்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். உலகத்திலே இந்த கேடுகட்டத்தனம் யாராலையும் நடத்தப்பட முடியாது. அது மோடியால் மட்டுமே, பாரதிய ஜனதா மட்டுமே சாத்தியம். மக்களை தவறாக வழிநடத்துது இவர்களால் மட்டும்தான். இப்போ விசிகாவினுடைய ஒரு காணொலியில் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு. பேசும்போது ராவணன் சைவத்தை சேர்ந்தவர், அதனால நாங்களெல்லாம் சைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. வார்த்தைக்கு வார்த்தை பௌத்தம் பேசக்கூடிய நீங்கள் ராமருக்கு எதிராக பேசும்போது மட்டும் அது சைவத்தை கொண்டு நாங்கள் சைவர்கள்னு சொல்லுவது சரியா இருக்குமா சார்? இப்போ ராவணனுக்கு என்ன அடையாளம்? அவர் தமிழர்ன்ற ஒரு அடையாளம். ஆமாம். ராவணனை அடையாளப்படுத்துகின்ற போது அவரை ஒரு சிவபக்தராக அடையாளப்படுத்துகிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் யார்? தமிழர். அவர் தமிழர். ஆனால் பெரும்பாலும் பௌத்தத்தை தூக்கி பிடிக்க. பௌத்தத்தை ஏன் தூக்கி பிடிக்கிறோம்? பௌத்தம் சமத்துவத்தை போதிக்குது, சகோதரத்துவத்தை போதிக்குது. சைவத்தில் அப்படி நம்ம சொல்ல முடியாது. சைவத்தில் சாதி இருக்கு. அப்போ ராவணனும் சாதி பார்க்குறாரு. ராவணன் சாதி பார்த்தாரான்னு நமக்கு தெரியாது. ராவணன் சாதி பார்க்கல. ஆனால் ராவணனை தன்னுடைய எதிரியாக, பகைவனாக, சனாதனத்தை உயர்த்தி பிடித்த ராமன் கருதுகிறான். ராமன் என்பவன் சனாதனத்தின் அடிமை. சம்புகன் என்பவன் தவம் இருந்தான், அதனால் ஒரு பார்ப்பனர் வீட்டு ஒரு சிறுவன் இறந்து போய்விட்டான் என்று ஒரு பார்ப்பனன் ராமனுடைய அரண்மனையில் ராமா, உன்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சூத்திரன் தவம் இருக்கிறான், அதனால் என் குழந்தை இறந்து விட்டது என்று முறையிடும் போது, ராமனுக்கு புத்தி இருந்தால், அறிவு இருந்தால், சிந்திக்கின்ற திறமை இருந்திருந்தால், அவன் தவம் இருந்தால் உன்னுடைய குழந்தை எப்படி இறக்கும் என்று அந்த கேள்வி கேட்டிருக்கணும். உடனடியாக என்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படியெல்லாம் அக்கிரமம் நடக்கிறதா போய் அந்த சம்புகனை தலையை வெட்டி ராமன் படுகொலை செய்கிறான். சம்புகன் என்பவன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சத்திரிய குலத்தை சேர்ந்தவன். நாங்கள்லாம் சொல்கிறாங்களே இங்கே தமிழ்நாட்டில், நாங்கள்லாம் மன்னர் பரம்பரை, ஆண்ட பரம்பரை அப்படின்னு வீரம் பேசுகிறாங்க இல்லையா, அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான் சம்புகன். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சம்புகனே தவம் இருக்கக்கூடாதுன்னு சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பார்ப்பனருடைய பேச்சை கேட்டு பார்ப்பனர்களுடைய சனாதனத்தின் அடிமையான ராமன் படுகொலை செய்கின்றான். அந்த ராமன் தனக்கு நேரிடை எதிரியாக யாரை கற்பிக்கிறான் என்றால் ராவணன். ஆகவே ராவணனை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது, கடமை இருக்கிறது. இது கொள்கையின் அடிப்படையில் ராவணன் சிவனுடைய பக்தனாக இருந்தாலும் சனாதனவாதிகளுக்கு அடிமையாக இருந்ததில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ராமலீலான்னு ஒன்று நடத்துகிறாங்க. ராமலீலா நடத்தி அதை என்ன பண்ணுறாங்க, ராவணனை தீயிட்டு கொளுத்தி அதை கொண்டாடுறாங்க, வெடிச்சு கொண்டாடுறாங்க. அப்போ ராவணனை கொலை செய்வதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க சனாதனவாதிகள். இந்த இடத்துல நாங்கள் யார் பக்கம் நிற்க முடியும்? ராவணன் பக்கம் தான் நிற்க முடியும். ராமன் பக்கமாக நிற்க முடியும்? அந்த அடிப்படையில், தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ராவணன் பக்கம் நின்று அந்த பதில் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்ததாக விசிக எத்தனை தொகுதிகளில் வர நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் அல்லது ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதையாவது நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. திமுக, அதிமுக, விசிக என்கின்ற அந்த இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டோம். பாமக இருக்குன்னு நினைக்கிறேன். பாமக இல்லை, ஃபீல்டு அவுட்டு. பாமக எப்போ அவுட் ஆயிடுச்சு. திமுக, அதிமுக, விசிக 3வது இடத்தில் இன்றைக்கு விசிகாவை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் கூட்டணியை உருவாக்க முடியாது என்கிற நிலைமையை எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் உருவாக்கியிருக்காரு. ஆனால் அகில இந்திய கட்சிகள் பாமக முக்கியமான சக்தியாக கருதுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் மக்களவை தேர்தல் அகில இந்திய கட்சி பாமக போய் டெல்லி சீட் வாங்க போறாங்களா? இல்லை, ஆனால் இங்கே வரக்கூடிய மகாராஷ்டிராவில் சீட் வாங்க முடியுமா? குஜராத்தில் போய் சீட் வாங்க முடியும்? விசிகாவாலே அது முடியாது சார். நாங்கள் அப்படி சொல்லலையே. அதான் சார் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நல்ல வலுவாக இருக்கக்கூடிய கட்சி விசிகா. நாங்கள் இருக்கிறோம் 3வது இடத்துல இருக்கிறோம். அதனால் தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளிலும் எங்களுக்கான வாக்கு வங்கி உருவாகிருக்கு. சில மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலான மாவட்டங்கள் எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூடுதலாக கடந்த தேர்தலில் 2 சட்டமன்ற தொகுதி கேட்டு போயிட்டு இருந்தோம் நாடாளுமன்றத்தில். இப்போ கூடுதலாக நாங்கள் தொகுதிகள் கேட்போம். அது எங்கள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய குழுவும் திமுகவிடம் முறையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி
அதன் பிறகு எத்தனை தொகுதிகள் என்று முடிவு செய்யும். கடந்த முறை மாதிரியே வந்து தனி தொகுதியா இல்லை பொது தொகுதியில் நிற்கிறதுக்கான ஐடியா இருக்குது சார்? இன்றைக்கு அதை இப்போ உடனே சொல்ல முடியாது. அது வந்து தேர்தல் ஆனால் பொது தொகுதியில் நிற்கணுன்ற ஆசை வந்து விசிகாக்கு இருக்கு இருக்குல்ல. இப்போ ஏற்கனவே இப்போ சட்டமன்ற தொகுதி 2 தொகுதியில் நாங்கள் பொது தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கோம்ல. ஆமாம். எங்களுக்கு பொது தொகுதியில் எல்லாம் பெரிய பொது தொகுதியில் நிறைய செல்வாக்கு இருக்குங்க. ஏதோ வந்து பட்டியல் சமூகத்த மக்களுடைய விடுதலை முன்னிறுத்தி போராடுறதுனால எங்களுக்கு ஏதோ வந்து ரிசர்வ் தொகுதியில் தான் செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பம் இங்கே கட்டமைக்கப்படுறது தப்பு. அது இல்லை, திமுக வந்து கூட்டணி கட்சியிலேயே போய் தொகுதி கேட்டால் அவங்க வந்து இந்த ரிசர்வ் தொகுதியாகவே கொடுக்குறாங்க, பொது தொகுதியை கொடுக்க மாட்டாங்க. இந்த குற்றச்சாட்டு தான் சார் பிரச்சனையாக இருக்குது. அதைத்தான் பொது தொகுதியை நாங்கள் கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ விசிகாவாக இருந்தாங்க ரிசர்வ் தொகுதி. அதான் திமுக வந்து விசிகாவை ஒரு ரிசர்வ் தொகுதிக்குள்ளேயே அடைச்சிருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வலுவாக இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்துங்க? அப்படிலாம் நாங்கள் 2 தொகுதிக்கு வாங்கியிருக்க முடியாதுல்ல. இல்லை, அது அந்த குற்றச்சாட்டை பொது வெளியில் வச்சதுக்கப்புறமா தான் அந்த இது மாறி இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து பொது தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு முடிவு செய்த பிறகு பொது தொகுதி கேட்குறோம். கேட்பது நாங்கள், கொடுப்பது அவர்கள். நாங்கள் எதை கேட்குறோம் அப்படின்றதும் அவங்க முடிவெடுப்பாங்க. ஏன்னா கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதில் நாங்கள் வந்து பொது தொகுதி இப்போ கேட்குறோம், கொடுத்துருக்காங்க. இனிமேலும் கேட்போம், கொடுப்பாங்க. ஏன்னா எங்களுடைய வலிமை என்பது திமுகவிற்கு நன்றாக தெரியும். விசிகாவின் வலிமை என்பது திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்குமே நன்றாக தெரியும். இப்போ நாங்கள் வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் பணியும் வந்து 100 விழுக்காடு தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளிலும் எல்லா கிராமங்களிலும் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு நிகராக தேர்தல் வேலையை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். அப்போ கூடுதலாக வந்து எங்களுடைய தேர்தல் காலத்தில் எங்களுடைய பலம் வந்து இன்றைக்கு வந்து கூடியிருக்கு, அதிகரிச்சிருக்கு. ஒரு வாக்குச்சாவடியில் எப்படி வேலை செய்யணும், வாக்குச்சாவடி முகவர்களுக்கான வேலை என்ன, அவர்கள் எப்படி மக்களை கடந்த காலங்களில் கூட்டணி கட்சி இந்த வேலையை செய்வாங்கன்னு நாங்கள் அவங்கள சார்ந்திருந்தோம். இன்றைக்கு வந்து எங்களுக்கும் அது அந்த தேர்தல் காலத்தில் என்ன வேலை செய்யணும், எப்படி மக்களை அணுகணும், வாக்குச்சாவடினா அந்த வாக்குச்சாவடி சுற்றி என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்றத நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டுட்டோம். எங்களுக்கான அந்த பயிற்சியெல்லாம் வந்து வழங்கப்பட்டு இப்போ நாங்கள் ரொம்ப தெளிவாகிட்டோம். அதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து தேர்தல் காலத்தில் நல்ல அனுபவம் பெற்ற திமுகவும் எங்களுக்கும் கிடைத்த அனுபவமும் சேரும்போது இது பெரிய ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக கிடைக்கிற தொகுதியில் எத்தனை தொகுதியில் போட்டிடுறோமோ அத்தனை தொகுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக தான் இது வந்து தேர்தலில் வந்து அந்த வாய்ப்பு தான் உருவாகும். அரசியல் தளத்தில் பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான், திருமாவளவன் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு காரணம்னா அவர் வந்து ஒரு இந்திய அரசியலுக்கு வந்து திட்டம் போடுறாரு, இந்திய அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், அல்லது இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது அப்படிங்கிற பேச்சு நிலவுது. இது உண்மையா சார்? அது தவறு இல்லை. ஏன் அப்படின்னா அது தவறு இல்லை. ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரியோ ராம்தாஸ் அத்வாலே மாதிரியோ ஒரு மத்திய அமைச்சர் பதவிக்கு திருமாவளவன் போகணுன்றது நிறைய பேருடைய ஆசையாக இருக்கலாம். அது நடக்குமா சார்? அதாவது மத்திய அமைச்சர் பதவி அப்படின்றது மிக மிக எளிதானது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாகவே எங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை சந்தித்து நீங்கள் வாங்க, உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை எப்படி நாங்கள் உங்களை முதலமைச்சராக்கணுமோ அதே போன்று தமிழ்நாட்டில் உங்களை முதலமைச்சராக்குவோம் அப்படின்ட்டு கடந்த காலத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நீங்கள் ஏன் திமுகவை நம்புறீங்க, அதிமுக நம்புறீங்க, திராவிட கட்சியில் நம்பாதீங்க, வெளியேறி வாங்க, உங்கள் மேலே நல்ல இமேஜ் இருக்குது பொதுமக்கள் மத்தியில், நீங்கள் வந்து உங்கள் க்ளீன் ஹேண்டு, பாஜகவோடு சேர்ந்தால் தமிழக முதலமைச்சராக்குவதாக அவங்க உறுதி கொடுத்தாங்க. நீங்கள் விசிகாவும் பாஜகவும் அணி சேருவோம், உங்களுக்கு எத்தனை கோடி வேணாலும் நாங்கள் வந்து தேர்தல் செலவுக்கு நாங்கள் வந்து முழுக்க 100 விழுக்காடு வந்து பாரதிய ஜனதா ஏற்றுக்கொள்ளும், நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்கள் வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சுக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை உருவாக்கணும்ல, அது மாதிரி நாங்கள் உங்களை வந்து சிஎம் ஆக்குறோம், அதற்கு முன்பாக உங்களை மத்திய அமைச்சராக்குறோம் கூட சொன்னாங்க. எல்முருகன் மாதிரி. ஆமாம், மத்திய அமைச்சரா. அப்போ வந்து இவர் எம்பி கிடையாது, வேற ஒரு ஸ்டேட்டில் மாநிலங்களவை உறுப்பினராக்கி ராஜ்யசபா எம்பி ஆக்கி உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க. அதுக்கு முதல் கட்டமாக சிஎம் ஆக்குறதுக்கு முதல் கட்டமாக. ஆனால் எங்கள் தலைவர் கொள்கை வழியில், அம்பேத்கருடைய கொள்கை வழியில் பயணிக்கின்ற காரணத்தினால், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கின்ற அந்த கொள்கை வழியில் பயணிக்கின்ற காரணத்தினால், பாரதிய ஜனதா அதற்கு நேராக இருக்கின்ற அந்த காரணத்தினால் அவர் வந்து அதை மறுத்துட்டார். ஏன்னா அவர் வழிகளோடு வளர்ந்து வந்த ஒரு தலைவருங்க. சும்மா வந்து ஒரு பெரிய ஒரு வழிகளே தெரியாமல் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்து வளரல. அவர் கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில், ஒரு ஏழை தாயின் குடும்பத்தில் அன்றாடம் கூலி வேலை பார்க்கக்கூடிய. மோடி அவர்கள் சொல்கிற மாதிரி இருக்குது சார், ஏழைத்தாயின்னு மோடி சொல்கிறது அது நாடகம், இது உண்மை. ஏன்னா வந்து நீங்கள் மோடி வீட்டுக்கு போங்க, நீங்கள் அங்கனூரும் போங்க,
யார் ஏழை தாய் என்று தெரிஞ்சு போயிரும்ல. அப்படி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து அந்த வழிகளோடு வளரக்கூடியவருக்கு ஒரு வேட்கை இருக்குல்ல, ஒரு வேட்கை தன்னுடைய வாழ்நாளில் இப்போ தன்னுடைய முன்னோர்கள் அம்பேத்கர், ஜோதிபா புலே, பெரியார், அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இங்கே தந்தை சிவராஜ், எம்சி ராஜா, எத்தனையோ தலைவர்கள் வந்து சாதி ஒழிப்புக்காக போராடியிருக்காங்க. அப்போ இவருடைய காலத்தில் தன்னால் இயன்ற அளவிற்கு இந்த சாதி ஒழிப்பு காலத்தில் போராடி இந்த மக்களை வந்து அரசியல்படுத்தி ஒரு அரசியல் அதிகாரம் பெற்ற ஒரு மக்களாக வந்து தன்னுடைய வாழ்நாளில் உருவாக்கணுன்ற அந்த வேட்கை இருக்கு பாருங்க. அந்த வேட்கையோடு பயணிக்கின்ற காரணத்தினால பிஜேபியோட வந்து கூட்டணி வைக்க முடியும்னு சொல்லிட்டாரு. ஏன் வர்றேன் அப்படின்னா, நாடா எம்பி இது அது மத்திய அமைச்சர் பதவி தான் ஒரு டார்கெட் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மத்திய அமைச்சர் ஆயிருப்பார். அதுவல்ல, இன்றைக்கு அம்பேத்கருக்கு பிறகு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய வெற்றிடம் உருவாயிருக்கு. இப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் அந்த இடத்துல இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் வேறு என்ன நெருக்கடியை போய் பாரதிய ஜனதாவோட உறவு வச்சுட்டாரு. அத்வாலேயும் அதே தான். அத்வாலே இருந்தார். அவர் பெரிய ஒரு மிலிட்டனான லீடர் தான். மும்பையில் பெரிய டெரராக இருந்தார். இன்றைக்கு அவரும் போய் வந்து சனாதன சக்திகளோட கைகோர்த்து அவரால் எதுவுமே செய்ய முடியாது, கையறலில் போயிட்டார். ஆமாம். மாயாவதியை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக எதிர்பார்த்தோம். அவரும் வந்து ஒரு கடலில் கரைத்த பெருங்காயமாக கூடா நட்பு கேடாய முடியும்னு சொல்லுவாங்கள்ல. உங்கள் கூட சேரலன்னு மாயாவதியை பெருங்காயம்லாம் சொல்லிட்டீங்களா சார்? ஆமாங்க, கூடா நட்பு கேடாய முடியும்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாதுன்னு இருக்குல்ல. இப்போ அவங்க பாரதிய ஜனதாவோடு சேர போய் தான் மாயாவதியோடு படுவீழ்ச்சி. பாரதிய ஜனதா ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. 2 முறை வந்து சிஎம் ஆனாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சிகள் அதாங்க. ஆனால் பிஜேபி வந்து ஒரு திமிங்கலம், அது எல்லாத்தையும் விழுங்கிடும். இப்போ காங்கிரஸ் இது வந்து இங்கே இப்போ மகாராஷ்டிராவில் என்ன பண்ணிச்சு, சிவசேனா விழுங்கிடுச்சுல. அது மாதிரி அங்கே பிஜேபியை வந்து இது பிஎஸ்பியை மாயாவதியை தோளில் கையை போட்டு நசுக்கி அழுத்தி ஒன்றில் ஆக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து எங்கள் தலைவர் அந்த இடத்த கொடுக்கல. இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகின்ற நம்பிக்கை அளிக்கக்கூடிய இந்த பரந்துபட்ட அளவில் இந்தியா முழுமைக்கும் சிதறி கிடக்கின்ற பழங்குடி மக்களுக்கும் பட்டியல் சமூகத்திற்கும் தேவைப்படுகின்ற ஒரு தலைவராக இவர் வந்து வளர்ந்து வர்றார், டெவலப் ஆகிட்டார், அந்த இடத்த நோக்கி நகர்றார். அதனால் ஆல் இண்டியா அரசியலில் ஒரு கவனத்தை கொடுக்குறோம். அது கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்கை என்பது தமிழ் தேசிய அரசியல். அதுலேருந்து நாங்கள் வந்து பின்வாங்க போகிறதில்ல. அதுக்கான வந்து சும்மா சாதி ஒழின்னு ஒழியாது. சாதி ஒழிப்புக்கு ஒரு அரசியல் தேவை. அந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லிட்டு தலைவர் எங்களுக்கு 1990 உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த வழியில் நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். ஆனாலும் இன்றைக்கு பிற மாநிலங்களில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய இயக்கங்கள் பெருசாக வளரலை. தலைவர்கள் வந்து ஃபீல்ட் அவுட் இல்லை. அப்போ அந்த வெற்றிடத்தை யார் வந்து பூர்த்தி செய்கிறது? அகில இந்திய அளவில் திருமாவளவன் அதை வந்து பூர்த்தி செய்கிறான்னு நினைக்கிறேன். அவங்க கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தெரியுது ஒரு சரியான ஒரு வலிமையான தலைவரும் தமிழ்நாட்டில் இருக்கார், அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நாங்களாக போய் தேடி போய் எப்போ உனக்கு என்ன பிரச்சனை வாங்க போகிறான்னு கூப்பிட்றதில்ல. அவங்க அடையாளம் பார்க்குறாங்க, சரி அவங்க கூப்பிட்றாங்க. ஆந்திராவில் அப்படி தான் வந்து இன்றைக்கி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து ஆந்திரா கூட்டிகிட்டு போகிறாங்க, தெலுங்கானா கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்து கட்சியோட கிளைகள் இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 2000 அதுக்கு கிளைகள் தொடங்கப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. எங்களுடைய முழு கவனம் தமிழ்நாட்டில் தான். ஆனால் அகில இந்திய அரசியலே ஒரு பார்வை இருக்குது. அகில இந்திய அரசியல் எங்களுக்கு வந்து ஒரு பார்வை இருக்குது. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு என்பது இந்திய அரசின் ஆளுமைக்குள் கட்டுப்பட்ட ஒரு மாநிலம். தனித்து இயங்க முடியாது. அதிகாரம் வந்து ஒன்றியத்தில் வந்து குமிஞ்சு கிடக்கு. அப்போ இந்த ஒன்றிய அரசியலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு நம்ம அகில இந்திய அரசியல்லையும் ஒரு கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கணும். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்து எதையும் சாதிச்சு விட முடியாது. ஏன்னா மாநிலத்துக்கான அதிகாரம் என்பது குறைவு தான். ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் தான் அதிகம். அப்போ அதையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்குல்ல. பிஜேபியை மாற்றிட்டு அந்த இடத்துல வேற ஒரு ஆளுமையை வந்து நிறுவனம், இப்போ காங்கிரஸையோ யாரோ ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கணுன்ற தேவை இருக்குது. அப்போ தான் தமிழ்நாட்டுடைய தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். இன்றைக்கு வெள்ள நிவாரணம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேய்மலை பெருவெள்ளம் வந்து தமிழ்நாட்டை புரட்டி போட்டது. வெள்ள நிவாரணம் கொடுக்கவே இல்லையே. வெறும் ஆண்டுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த 4500 கோடி தான் கொடுத்துருக்காங்க. வெள்ளத்துக்காக பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காகவே தனியாக நிவாரணம் கொடுக்கவே இல்லை இதுவரைக்கும். நேற்று வந்து நடந்த இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டிற்கு இதுவரைக்கும் ஒரு 10 பைசா கூட கொடுக்கல. 4500 கோடி வந்து தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை அது. வெள்ள பாதிப்புக்காக கொடுக்கல. அப்போ வெள்ள பாதிப்புக்காக அவங்க வந்து முன்வைத்த அந்த 20,000 கோடியை வந்து ஏன் கொடுக்கல? இப்போ வந்து அங்கே வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? கேட்காமலே கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் என்னைக்கு தான் கேட்டதை கொடுத்துச்சு? கடந்த காலத்துடைய எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க. அன்னைக்கு வேறங்க,
இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. இன்னைக்கும் காங்கிரஸுக்கு இருங்க. பெரிய மனப்பான்மை இருக்குதானே சார்? என்னங்க? இன்னைக்கும் காங்கிரஸுக்கு பெரிய மனப்பான்மை அது இருக்குது. இருக்கதாங்க செய்யும். குடும்பத்தில் ஒருத்தர் அண்ணனா இருந்தால் கீழே இருக்கிறவங்க பூரா தம்பி. 37,000 கோடி ரூபாய் வந்து நஷ்டஈடு கேட்டாங்க, இழப்பீடு கேட்டாங்க வெள்ளத்துக்கு. 37,000 கோடி ரூபாயும் பாஜகவால் கொடுத்துட முடியுமா, இல்லை அரசால கொடுத்துட முடியுமா? நீங்க எப்படி வரி கட்டாத மாநிலம் வந்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசுக்கு எப்படி அள்ளி கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அதிகமாக, இந்தியாவிலேயே அதிகமாக வரி கட்டக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கேட்ட தொகை தரமாட்டுறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து 9,000 கோடி வந்து ஜிஎஸ்டி வரி பணம் நிலுவையில் இருந்தது. அது அதிமுக ஆட்சி காலத்தில் கேட்டாங்க, கொடுக்கல. உங்கள் கட்சியில் கூட்டணி இருந்தாங்க, அதிமுக கூட்டணி இருந்தாங்க, அப்போ கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சி கேட்டே கொடுக்கல. இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அப்போ வரியே செலுத்தாத குஜராத்து, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் கேட்காமலே எப்படி அள்ளி கொடுக்குறீங்க? யார் விட்டு அப்பம் பணம்? இப்போ கேட்குறேன் நிர்மலா சீதாராமன், யார் விட்டு அப்பம் பணம்? உதயநிதி கேட்டது கோவப்பட்டீங்களா? இப்போ நான் கேட்குறேன், யார் விட்டு அப்பம் பணம்? எங்கள் அப்பா விட்டு பணத்தை அங்கே வரியாக கட்டியிருக்கோம், திருப்பி கொடுங்க. ஓகே சார், இப்படி வந்து நிறைய விவாதங்கள் இருக்குது. பார்ப்போம் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு எப்படி முடியுது, நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்துறோம். எங்களோட இணைந்து நிறைய கருத்தில் பகிர்ந்து மிக்க நன்றி சார்.